உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய், புதன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தொழில் வெற்றி நடை போடும். தொல்லை தந்தவர்கள் விலகுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் இப்பொழுது கிடைக்கலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். என்றாலும் செவ்வாய் 8ல் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும். ஒரு சில சமயங்களில் அதிக விரயங்களால் மனக்கவலைகளும் உருவாகும். மேசராசியில் சுக்கிரன் 27/3/2026 அன்று மேசராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளர்ச்சி மேலோங்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மீனராசியில் செவ்வாய் 1/4/2026 அன்று மீனராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வருவது அற்புதமான நேரமாகும். யோகம் செய்யும் கிரகம் நல்ல இடத்துக்கு வரும்பொழுது அபரிமிதமான யோகத்தை அள்ளி வழங்கும். எனவே செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். செல்வ நிலை உயரும். இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு. எதிலும் மனநிறைவோடு செயல்பட்டு வளர்ச்சி காண்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எளிதில் கிடைக்கும். மீனராசியில் புதன் 6/4/2026 அன்று மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். தங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். வெற்றிகள் ஸ்தானத்துக்கும் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியானவர் புதன் என்பதால் அவர் 9ல் சஞ்சரிக்கும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். குருவின் வக்ர நிவர்த்தி. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் வக்ர நிலையில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் 17/3/2026 அன்று வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். 9க்கு அதிபதி குரு வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். பெற்றோர் வழி ஆதரவு கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். சனி மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 1/4/2026 முதல் 13/4/2026 வரை மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். பாக்கியஸ்தானத்தில் பகை கிரகங்கள் சேரும் பொழுது எதிர்பாராத திருப்பங்கள் பலவும் ஏற்படும். இடையூறு சக்திகள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும். உடனிருப்பவர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை வரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளால் சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவியருக்கு மதிப்பெண் அதிகரிக்கும். பெண்களுக்கு பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரம் உயரும். வருமானம் போதுமானதாக இருக்கும். பரிகாரம்: பைரவர் வழிபாடு நன்மை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.